ஹலோ மக்களே, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். டைம் வந்து காலையில் 10:30 மணி ஆகுது. நம்ம வந்து மடிப்பாக்கத்தில் இருக்கும். இதுதான் வந்து மடிப்பாக்கம் லேக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கும் மடிப்பாக்கம் லேக்கு. இந்த வாக்கிங் போகிறதுக்குலாம் வந்து சூப்பரான ஒரு இடம். மைக் செட்டப்பும் லைட்டாக வந்து மாற்றிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சவுண்டு, வண்டியோட சவுண்டை தான் கொஞ்சம் அதிகமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த சேஞ்ச் வந்து வந்துருக்கும் நினைக்கிறேன், பார்ப்போம். இதுதான் நம்ம மடிப்பாக்கம் லேக்கு. இது வந்து லேக் வியூ ரோடு. ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் தான் இருக்கும். நிறைய ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். எல்லா வீடியோலும் ஒரு ஒரு புது இடத்த காட்டணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் போகிற இடத்துக்கு தாங்க கேமரா வச்சுட்டு போக முடியும். அதனால தெரியல எப்படி வரும்னு சொல்லிட்டு. இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2 நாள்லேயே வந்து நம்ம 10,000 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம்னு நினைக்கிறேன். 10,000 கிலோமீட்டருக்கு இந்த வண்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ திருப்பம்போது இடிக்கல, அப்போ திருப்பம்போது இடிச்சு. இருக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி பார்ப்போம். அப்பா டக்குன்னு உள்ள வந்துட்டாரு. அப்பா, அதாவது பின்னாடி யார் வராங்கன்றது எனக்கு தெரிஞ்ச ஆட்டோவில் பார்க்குற கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இந்த கண்ணாடி அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும். நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால தான் வந்து ஆட்டோக்காரங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நாளாக சுத்தமாக வெயில் இல்லை, ஆனால் இன்றைக்கி தான் வந்து வெயில் திரும்ப ஆரம்பிக்குது. நாற்பது கிலோமீட்டரில் தான் நான் போகிறேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு ஒரு 2 வாரமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன். ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலெல்லாம் சில இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்த்தேன். மைலேஜ் அப்படியே ட்ராப் ஆகுதுங்க. 53 தான் வந்திருக்கு மைலேஜ்.
60 வரும் யூஸ்வலாக நம்ம 40லே போனால். ஆனால் வந்து 53 தான் வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதில் திரும்பி நம்ம வந்து எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஸ்பீட் போய்க்கலாம். மற்றபடி வந்து நம்ம 40ல் போனாலே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். எந்த டென்ஷனும் இல்லை. ஸ்லோவாக போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான டென்ஷனும் ஆகுது. அதனால் நம்ம எப்போ தேவையோ அப்போ மட்டும் போய்க்கலாம். இப்போதைக்கு வந்து 40லே போகலாம். நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நல்லா பெட்ரோல் புல்லட்லேயும் வந்து நல்லா ஸ்லோவாக போகிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தேன். நம்ம 40ல் தான் போகிறோம். ஆனால் எல்லாருமே ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், டெய்லி அப்சர்வேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, சென்னைன்னு சொல்லிட்டு. யாருமே வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் யாருமே வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போட்டதே இல்லை. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 20 வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன். 20 நாளும் 20 வீடியோ போட்டாச்சு. நான் வந்து ஒரு பிளானில் இருந்தேன், 30 நாள் 30 வீடியோ எப்படியும் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பேர் வந்து வெள்ளைக்கல்லுங்க. நல்லா இருக்குல்ல பேர். சென்னையில் இந்த மாதிரி அழகான பேருங்கள்லாம் இருக்குது. ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலு. அதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஏரி. நல்லாயிருக்கும் இந்த வியூ. இங்கே ஒரு கிரவுண்டு கூட இருக்கும். இதெல்லாமே சுடுகாடு. இந்த சைடில் வர்றது எல்லாமே. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏரி. ஓ ஆப்போசிட்டில் வராங்க. இந்த லாரி வர ஆப்போசிட் இருக்குது. ஐயோ, எல்லாம் இஷ்டத்துக்கு தான் வராங்க. யாருமே ஐயோ இங்கே பாருங்க ஆட்டோ. ஐயோ ஐயோ, காலங்காத்தாலே வந்து கொஞ்சம் எல்லாருமே ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓரமாக போனாலுமே நம்ம தட்டி தூக்கிறதுக்கு தான் வராங்க. மேடவாக்கம் கூட்ரோட். இந்த பிரிட்ஜில் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இந்த பிரிட்ஜ் தான் வந்து சென்னையிலே வந்து அதிக தூரம் கூடிய பிரிட்ஜு. நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன் இந்த பிரிட்ஜை வச்சு. இதாங்க லாங்கஸ்ட்டு சென்னையில். 2 கிலோமீட்டருங்க இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு நல்லாயிருக்கும். இப்போ ஃபிலிம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று இடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கேபிள் தான் இடிக்குதுன்னு நினைக்கிறேன்.
பார்க்குறது தான் வந்து மேடவாக்கம் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு மீன் மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏரி ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, அதுதான் ஏறி வர வேண்டியது. யாருக்குமே பொறுமையே இல்லைங்க. இங்கே ஒரு பாருங்க, ஆக்சுவலாக அவர் இண்டிகேட்டர் ஏற்கனவே போட்டார். நான் தான் வந்து கடைசி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.